மும்பை ஹைகோர்ட் வந்து ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அதாவது என்னதான் பேர குழந்தைகள் மீது பாட்டிகளுக்கு பாசம் இருந்தாலும் அதை வளர்ப்பதற்கான உரிமை வந்து அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தியும் விருதுநகர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல ரெண்டு குடும்பங்கள் மட்டும் தான் வாழ்ந்துட்டு வராங்களா, அது எதனால அப்படின்றதையும், நாய்களை பிடிக்கிறதுக்காக மாநகராட்சியில இருந்து ஒர்க்கர்ஸ் போறப்போ அதை வந்து சமூக நல ஆர்வலர்கள் வந்து தடுக்கிறதுனால கால்நடை டாக்டர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை எழுந்திருக்கு. இதை பத்திலாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு தி கேடிவி. நான் உங்கள் பவானி ஸ்ரீ. மும்பை ஹைகோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. என்னதான் பேர குழந்தைகள் மீது பாட்டிகளுக்கு பாசம் இருந்தாலும் அதை வளர்ப்பதற்கான உரிமை அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால அப்படின்னா, மும்பையில ஒரு தம்பதிக்கு 2 குழந்தைகள் வந்து பிறந்திருக்கு. அதுல ஒரு குழந்தை வந்து மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்டதுனால அந்த குழந்தை வந்து பேரண்ட்ஸ் கிட்டையும், இன்னொரு குழந்தை வந்து தந்தை வழி பாட்டி கிட்ட வளர்ந்துட்டு வந்திருக்கு. திடீர்னு சொத்து பிரச்சனை ஏற்பட்டதுனால அந்த குழந்தையோட அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, பாட்டி கிட்ட இருந்து குழந்தைய வாங்கி நம்மளே வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்காக அந்த பாட்டி கிட்டையும் போய் கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த பாட்டியை வந்து நான் குழந்தைய கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காரணங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னெல்லாம் அப்படின்னா, குழந்தை வந்து பிறந்ததுல இருந்தே நான் தான் வளர்த்துட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாம அதுக்கு என்னெல்லாம் வேணும் வேணாம் அப்படின்றது எனக்கு தான் தெரியும், இப்பதான் எங்க 2 பேருக்கும் இடையில ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு, அதனால அந்த குழந்தைய நான் தான் வளர்ப்பேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கும் போயிட்டு மனு போட்டிருக்காங்க. இந்த கேஸ் வந்து விசாரணைக்கு வந்தப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாட்டிகளுக்கு குழந்தைகள் மீது பாசம் இருக்கும், அதை அவங்க பகிர்ந்து கொள்ளலாம், ஆனா வளர்ப்பதற்கான உரிமை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குழந்தைய வளர்க்கறதா இருந்தாலும் சரி, பராமரிக்கிறதா இருந்தாலும் சரி, அது பெற்றோர்களுக்கான உரிமை. அது பாட்டியா இருந்தாலும் சரி, சொத்து பிரச்சனை காரணமாக பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 74 வயதாகக்கூடிய பாட்டிக்கு வந்து அந்த குழந்தைய வளர்ப்பதற்கான சட்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குழந்தையோட நலன் தான் முக்கியம், அதனால 2 வாரத்துக்குள்ள வந்து பாட்டி அந்த குழந்தைய வந்து பெற்றோர்களிடம் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டுட்டு, அந்த பாட்டி வந்து அந்த குழந்தைய பார்க்கறதுக்காக வந்தாங்க அப்படின்னா அதற்கு பெற்றோர்களுமே வந்து பார்க்க விடணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. இப்போ இந்த கேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, பாதிக்கப்பட போறது அந்த பாட்டியோ அந்த பேரண்ட்ஸோ இல்ல, அந்த குழந்தை தான். ஏன் அப்படின்னா, இத்தனை நாள் வந்து அந்த குழந்தை பாட்டி கிட்ட இருந்து வளர்ந்துட்டு வந்திருக்கும், அப்போ வேற விதமா இருந்திருக்கும், அந்த குழந்தை ஃப்ரீயா இருந்திருக்கும், நிறைய விஷயங்கள் வந்து எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே இருந்திருக்காது. ஆனா இப்போ அப்படி பேரண்ட்ஸ் கிட்ட வளர்றப்போ அது வேற விதமா இருக்கும், இதுல அந்த குழந்தை வந்து பாதிக்கப்படும். இந்தியன் லா படியே பார்த்தோம் அப்படின்னா, பேரண்ட்ஸ்க்கு அப்புறமா அந்த சொத்துக்கள் வந்து குழந்தைகளுக்கு தான் போகும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால இந்த விஷயத்துல வந்து ஒரு சொத்து பிரச்சனை காரணமா காட்டி அந்த குழந்தையோட எதிர்காலத்தை வந்து இப்படி ஸ்பாயில் பண்றது வந்து சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி சைக்காலஜிஸ்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வளர்றதை விட தாத்தா பாட்டி கிட்ட இருந்து வளர்றப்போ அதற்கான வளர்ப்பே வந்து வேற மாதிரி இருக்கு. அந்த குழந்தை வந்து தாத்தா பாட்டி கிட்ட இருந்து வளர்றப்போ அதுக்கான பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கு, நிறைய விஷயங்கள் வந்து அந்த குழந்தைகளால பண்ண முடியும், அவங்களோட ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் விருதுநகர் மாவட்டம் மன்னார்கோட்டை ஊராட்சியில குமாரபுரம் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கா. இங்க வந்து இப்போ வரைக்கும் 2 குடும்பங்கள் மட்டும் தான் வாழ்ந்துட்டு வராங்களா. அது எதனால அப்படின்னா, 15 வருஷமா அந்த கிராமத்துல அடிப்படை வசதிகள் வந்து எதுவுமே இல்லையா. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஸ்ட்ரீட் லைட், குடிக்கிறதுக்கான தண்ணீர், வேலை வாய்ப்பு எதுவுமே இல்லை அப்படின்றதுனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த கிராமத்தை விட்டுட்டு நகரத்துக்கு நிறைய பேர் போயிட்டாங்களாம். அதனாலதான் இப்போ அந்த கிராமத்துல 2 குடும்பங்கள் வாழ்ந்துட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாண்டுரங்கன், 2வது வந்து ஆனந்தராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பேரோட குடும்பம். மொத்தம் 8 பேர் தான் அந்த கிராமத்திலே வாழ்ந்துட்டு வராங்களா. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நைட் டைம்ல அந்த கிராமத்தை கடந்து போகணும் அப்படின்னா ஸ்ட்ரீட் லைட் இல்லாத 1.5 கிலோமீட்டர் ரோட வந்து கிராஸ் பண்ணி தான் போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது கூடவே குடிக்கிறதுக்கு கூட ஒரு நல்ல குடிநீர் இல்ல, தாமிரபரணில இருந்து வரக்கூடிய தண்ணீருமே வந்து மஞ்சள் கலர்ல தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்படி அடிப்படை வசதிகள் கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நிறைய மக்கள் வெளியேறிட்டாங்க. இந்த 8 பேரும் வெளியேறதுக்கு முன்னாடி அடிப்படை வசதிகள் வந்து பண்ணி கொடுக்கணும், அட்லீஸ்ட் வந்து ஒரு நல்ல குடிநீர், ஒரு ஸ்ட்ரீட் லைட், நல்ல ரோடு ஏதாச்சும் வந்து அவங்களுக்கு போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடியவங்க வந்துட்டு அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வச்சுட்டு வராங்க. இதுக்கு அப்புறமா சென்னையில தெருநாய்களோட பிரச்சனை பேசும் பொருளா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல தெருநாய்களை பிடிக்கிறதுக்காக மாநகராட்சி ஒர்க்கர்ஸ் போறப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு சில பேர் வந்து தடுக்கிறாங்களா. அப்படித்தான் கண்ணமாப்பேட்டை நாய் இன கட்டுப்பாட்டு மைய உதவி டாக்டர் தயாநிதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பொதுமக்களோட புகார் அடிப்படையில தான் நாங்க வந்து தெருநாய்களை பிடிக்க போறோம், அந்த சமயத்துல வந்து விலங்கு நல ஆர்வலர்கள், சமூக நல ஆர்வலர்கள்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தடுக்கிறாங்க. அவங்க தடுக்கிறது மட்டும் இல்லாம நிறைய அரசியல்
அரசியல் இருக்கக்கூடியவங்களே வச்சு வந்து தடுக்கிறதுனால எங்களால எந்த ஒர்க்குமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. மாநகராட்சியில பிடிக்கக்கூடிய தெருநாய்களை நீதிமன்றத்தோட உத்தரவின்படி கருத்தடை பண்ணிட்டு அதே இடத்துல கொண்டு போய் விட்டுறணும் அப்படின்றதுதான் ஆர்டர். ஆனா அந்த நாய்களை கருத்தடை பண்ணிட்டு கொண்டு போய் அந்த இடத்துல விடுறப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதை விரும்ப மாட்டாங்க, வேற இடத்துல கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு நடுவுல தான் வந்து சமூக நல ஆர்வலர்களா இருக்கட்டும், விலங்கு நல ஆர்வலர்கள் வந்து எங்களை வேலை பார்க்க விடாம தடுக்கிறாங்க, அதனால எங்களோட வேலைகளை வந்து பண்ணி முடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்து வேதனைப்படுறாங்க. இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது. இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா மக்களும் இந்த மாதிரியான ஆர்வலர்களும் வந்து எங்களுக்கு ஒத்துழைக்கணும், அப்போதான் தெருநாய்கள் கட்டுப்பாடு திட்டம் வந்து சரியா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேண்டுகோள் வச்சிருக்காரு. மேலும் இது போன்ற இன்னொரு தொகுப்புடன் சந்திக்கின்றேன். நன்றி.